ஒரு தாயின் கதறல், ஒரு கிராமத்தின் கண்ணீர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பதபதைக்க வைத்துள்ளது. வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது பச்சிளம் குழந்தை திடீரென மாயமான அந்த நிகழ்வு ஒரு குடும்பத்தையே சோகத்தில் ஆழ்த்தியது. நயினார்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் மற்றும் ஆர்த்தி தம்பதியினரின் 3 வயது மகள் கிருத்திஷா வீட்டிலிருந்து திடீரென காணாமல் போயுள்ளார். கணவர் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் தாய் ஆர்த்தி சில நிமிடங்கள் வெளியே சென்றுவிட்டு திரும்பி வந்தபோது வீட்டில் குழந்தையை காணாமல் அதிர்ச்சியடைந்துள்ளார். உறவினர்கள் அனைவரும் பதறி அடித்து தேடியும் குழந்தை கிடைக்காததால் கீழ்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஒரு பகீர் காட்சி பதிவாகி இருந்தது. குழந்தை கிருத்திஷா வீட்டிலிருந்து விளையாடி கொண்டே அருகே இருந்த வயல்வெளி பகுதியை நோக்கி செல்வது தெரிய வந்தது. உடனடியாக போலீசார் அந்த திசையை நோக்கி சென்றபோது அங்கே ஒரு பெரிய கிணறு இருந்தது. ஒருவேளை குழந்தை கிணற்றில் தவறி விழுந்திருக்குமோ என்ற அச்சத்தில் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சென்சார் கருவிகள் மற்றும் கேமராக்களை பயன்படுத்தி இரவு முழுவதும் விடிய விடிய அந்த பாழாய் போன கிணற்றில் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் குழந்தை மட்டும் கிடைக்கவில்லை. நேரம் செல்ல செல்ல நம்பிக்கையும் கரையத் தொடங்கியது. ஆனால் அந்த விடியற் காலை ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது. அதிகாலையில் குழந்தையின் தந்தை ஹரிஹரன் வீட்டின் அருகே உள்ள வயல்வெளியில் மீண்டும் தேடத் தொடங்கிய போது குழந்தையின் அழுகுரல் லேசாக கேட்டுள்ளது. அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி ஓடிய போது ஒருவர் குழந்தையை தூக்கி கொண்டு வந்து பெற்றோரிடம் ஒப்படைத்திருக்கிறார். விசாரித்ததில் அந்த நபர் அந்த பகுதியில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது சோழ காட்டில் தண்ணீர் பாய்ச்ச சென்ற போது குழந்தையின் அழுகுரலை கேட்டு குழந்தையை மீட்டு வந்தது தெரிய வந்தது. ஆனால் 3 வயது குழந்தை எப்படி 1.5 கிலோமீட்டர் தூரம் தனியாக நடந்து சென்றது? இரவு முழுவதும் யார் கண்ணிலும் படாமல் எப்படி இருந்தது? இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. குழந்தை வழிதவறி சென்றிருக்கலாம் என்றும் ஒரு கட்டத்தில் அழுது மயங்கி உறங்கியிருக்கலாம் என்றும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நெஞ்சை உருக்கும் சம்பவம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. வீட்டில் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களை ஒரு நொடி கூட கவனக்குறைவாக விட்டுவிடக் கூடாது என்று போலீசார் அறிவுரை வழங்கியுள்ளனர்.